1959 ஆகஸ்ட் 18 மதுரையில் சாவித்ரி மற்றும் நாராயணன் சீதாராமனுக்கு மகளாக பிறந்தவங்க தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இவங்க சென்னை மற்றும் திருச்சியில் பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. திருச்சியில் உள்ள சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் BA-வும், டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் MA பொருளாதாரமும் முடிக்கிறாங்க. அடுத்ததா இந்தோ ஐரோப்பிய ஜவுளி வர்த்தகம் பற்றி ஆய்வு செய்து அதுல PhD-யும் வாங்குறாங்க. படிப்பு முடிச்ச கையோட இவங்களுக்கு திருமணமும் நடக்குது. 1986ல ஆந்திராவை சேர்ந்த பரகல பிரபாகர் என்பவரை திருமணம் செய்றாங்க. இவர் ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வரான சந்திரபாபு நாயுடோட தகவல் தொடர்பு ஆலோசகரா வேலை பார்த்திருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு இவங்க லண்டன்ல போய் செட்டில் ஆயிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் லண்டன்ல இருக்க பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் மற்றும் BBC உள்ளிட்ட சில இடங்கள்லயும் வேலை பார்த்திருக்காங்க. இவர்களுக்கு பரகலா வங்மா என்ற ஒரு மகள் இருக்காங்க. அவங்களுக்கு சமீபத்தில் தான் திருமணமும் முடிஞ்சிருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 1991 லண்டனை விட்டு திரும்பவும் இந்தியாவுக்கே வராங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2003ல தேசிய மகளிர் ஆணையத்துல உறுப்பினர் ஆகுறாங்க. இவங்களோட ஆளுமை திறனை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அழைப்பு விடுக்கிறாங்க கட்சியில வந்து சேரும்படி. BJP-யோட கொள்கைகள் இவங்களுக்கும் பிடிச்சு போகவே கட்சியில 6 பேர் கொண்ட செய்தி தொடர்பாளர் குழுவுல இவங்களும் ஒருவரா இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2014ல வர்த்தகத்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துல இணை அமைச்சரா பொறுப்பேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2017ல நம்ம இந்தியாவையே பாதுகாக்கிற வகையில இவங்க இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பதவியேற்கிறாங்க. 2019ல நிர்மலா சீதாராமன் அவர்களோட பேரு இந்தியா ஃபுல்லாவே ரீச் ஆகுது. ஏன்னா அவங்க இந்திய அரசோட நிதி அமைச்சரா பதவியேற்கிறாங்க. இந்திரா காந்திக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் பதவி வகிக்கும் 2வது பெண் என்ற பெருமையும் பெற்றார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இது மட்டும் இல்லாம 2019ல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்புமிக்க முன்னாள் மாணவர் என்ற விருதையும் வழங்கி இருக்கு. அதே 2019ல அமெரிக்க போப்ஸ் என்ற மேகசின்ல உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்கள்ல இவங்களுக்கு 34வது இடம் கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட முன்னாள் பிரதமரான மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு தொடர்ந்து 6 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த பெருமையும் பெறுகிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி நம்ம இந்தியாவுக்கே நிதியமைச்சரா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கும் அப்படி இருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.